ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வருமானம் உள்ள பெண்களின் நிலையும், வருமானம் இல்லை, நல்ல குடும்பம், நல்ல கணவர் கிடைச்சிட்டாங்கன்னு இருக்கிற பெண்களின் நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட நேரம் இருந்தால் ஒரு சின்ன கதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த கஸ்டமர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் இன்னைக்கு என்னுடைய டார்கெட் வந்து இந்த 4 ப்ளவுஸ் தைக்கிறது தான். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, அயர்ன் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், தைக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எப்பயும் எந்த துணியாக இருந்தாலும் அயர்ன் பண்ணிவிட்டு தைங்க. அதே சமயத்தில் ஹீட் ஓவராக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, நான் வந்துட்டு இன்றைக்கி இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். வெளியில் போயிருந்தப்போ ஒரு சமோசா கடைக்கிட்ட நின்று சமோசா வாங்கலான்ட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டை கேட்குறாங்க, 2 சமோசா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த கணவர் வந்துட்டு ஒரு 2 மீட்டர் தூரத்தில் நிற்கிறாங்க. அந்த கடையை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஆசைப்பட்டு கேட்குறாங்க சமோசா. அந்த கணவர் வந்துட்டு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு முகத்தில் இருக்கிற அழுக்கை தொடச்சி விட்றாரு. அப்படி பண்ணும்போதே அவர் தெரியுது ரொம்ப நல்ல கணவர்னு சொல்லிட்டு. அந்த தடச்சி விட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த சமோசா வாங்கி கொடுக்கல. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வண்டியில் ஏறி போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வருமானம் இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன பொருள் கூட நம்மளால் வாங்கிக்க முடியாது. கணவரை எதிர்பார்த்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களால் முடிஞ்ச உங்கள் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு கிடைக்கிற டைமில் ஒரு 10 ரூபாவாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், என்ன சம்பாதிக்கலான்னு யோசிங்க. நம்ம சம்பாதிக்கிறதுனால வீட்டு வேலையோ இல்லை பிள்ளைங்களையோ குடும்பத்தையோ எதுவுமே பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம 10 ரூபா சம்பாதிச்சோம்னா அது நிம்மதி இருக்காது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிடைக்கிற டைமில் என்ன 10 ரூபா சம்பாதிக்கலான்றதை யோசித்து செய்யுங்க. நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லா டைமும் கணவரால் நமக்கு எல்லாம் வாங்கி தர முடியாது. சின்ன சின்ன பொருள் வாங்குகிற அளவுக்கு நம்மளும் சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் இப்போது கைத்தொழில் இருக்கிற பெண்களை பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தேவையானது, நமக்கு தேவையானது நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு கொடுக்கலாம். அதனால் சும்மா இருக்கிற டைமில் ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யுங்க. வருமானம் ஈட்டுறதுக்கு என்னவோ அதை பண்ணுங்கள். அது நல்லது. வாங்க, ஒரு சின்ன கதையும் குட்டி கதையும் பார்க்கலாம். ஒரு 5 வயசு பையன் இருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு இறந்துடுறாரு. இறந்துட்டதுனால அவங்க அம்மா வந்துட்டு இந்த பையனை கடையில் சேர்த்து விடலாம், சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சேர்த்து விட்றாங்க. சேர்த்து விட்டு அந்த பையனும் அந்த கடையில் சேர்ந்து வேலை செய்கிறான். அந்த கடை முதலாளி வந்துட்டு சின்ன முதலாளி ஒரு இடத்துலையும், பெரிய முதலாளி ஒரு இடத்துலையும் முட்டை கடை போட்டிருக்காங்க. அப்போ சின்ன முதலாளி கடையில் வந்துட்டு வியாபாரம் பண்ணும்போது எல்லா முட்டையும் காலியாக விற்றுருச்சு. அப்போ போய் அந்த பையனை கூப்பிட்டு அந்த பெரிய முதலாளிகிட்ட போயிட்டு முட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு போய் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே வரும்போது மேலே பார்த்துக்கிட்டே வரான். இந்த மாதிரி காக்கா பறக்கிறது, குருவி பறக்கிறது, கோழி அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே வரும்போது சரியாக அந்த முட்டையை கவனம் செலுத்தாமல் மேலேயும் கீழேயும் அங்கேயும் இங்கேயும் ரோட்டில் அப்படி கவனம் பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த முட்டை கீழே போட்டுடுறான். முட்டையை கீழே போட்டோடனே எல்லா முட்டையும் உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே பயந்து போய் முதலாளிகிட்ட போய் சொல்கிறான், இது மாதிரி தெரியாமல் கீழே போட்டேன், அந்த முட்டையெல்லாம் உடஞ்சிருச்சிங்க ஐயா அப்படின்னு சொல்லி சின்ன முதலாளிகிட்ட சொல்கிறான். சரி, பார்த்து எடுத்துகிட்டு வா, கவனமாக எடுத்துகிட்டு வா, மறுபடியும் போய் வாங்கிட்டு வா, இங்கே எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் போகிறான். மறுபடியும் போயிட்டு இந்த மாதிரி பெரிய முதலாளிகிட்ட போய் மறுபடியும் முட்டை பாக்ஸ் கேட்டு வாங்கிட்டு வரான். மறுபடியும் கீழே வரும்போது, ஐயோ போன தடவையே போட்டுட்டோம், இந்த தடவையாவது கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் கீழே போட்டுறான். அந்த முட்டையெல்லாம் உடஞ்சிருது. மறுபடியும் அழுதுகிட்டே போய் அந்த சின்ன முதலாளிகிட்ட சொல்கிறான், இந்த மாதிரிங்க ஐயா, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், மறுபடியும் வரும்போது முட்டையை உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நீ யோசிச்சுட்டே வந்த அப்படின்னோடனே
ஃபஸ்ட்டில் வரும்போது நான் காக்கா, குருவி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தேன். அதனால தவறி கை தவறி கீழே உடஞ்சிருச்சு. மறுபடியும் வரும்போது இந்த தடவை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும், இந்த தடவை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி அந்த பயத்திலே எடுத்துகிட்டு வந்தேன். மறுபடியும் உடஞ்சிருச்சு அப்படின்னோடனே, இப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு டைம் போனாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அது போனது போகட்டும். இனிமேக்கு நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நடந்ததையே நினச்சிட்டே இருந்தால் மறுபடியும் அதே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன முதலாளி ஆறுதல் கூறுறாங்க. அது மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்ம நேற்று நடந்தது, முந்தானத்து நடந்தது இதையே நினச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால் 10 ரூபா கூட எதுவுமே சம்பாதிக்க முடியாது. அதனால் இன்றைக்கி என்ன வேலை பண்ணணும், இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுல மட்டும் நம்ம கவனம் செலுத்தி நம்ம அந்த நாளை நம்ம கொண்டு போனோம்னா அழகாக நம்மளாலையும் அழகாக கொண்டு போக முடியும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க முதல் நாள் என்ன நடந்தது, 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதுலே தான் நம்ம கவனம் செலுத்துவோம். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இன்றைக்கி என்ன செய்யணும், இன்றைக்கி நமக்கு கடவுள் கொடுத்த இந்த நாட்களை எப்படி நம்ம கொண்டு போகணும். எல்லாத்துக்கும் இந்த நாள் வந்து அமைஞ்சிராது. நிறைய பேர் இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு விடிஞ்சதுன்னா அன்றைக்கி எத்தனை பேர் இறக்குறாங்க, எத்தனை பேர் பிறக்குறாங்கன்னு எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நமக்கு இந்த நல்ல ஒரு நாள் அமைஞ்சும் நம்ம பழசையே நினச்சிட்டு அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படி அன்றைக்கி பர்ஃபெக்டாக கொண்டு போகணுன்றத ஒரு பிளான் இல்லாமல் சீரியல் பார்த்தோம், ஃபோன் பார்த்தோம், இப்படியும் நம்ம நாட்களை வேஸ்ட் ஆக்குறோம். அப்படி கொண்டு போகக்கூடாது. இன்றைக்கி தான் பிறந்தோம், இன்றைக்கி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி எப்படி இந்த நாளை வந்து அழகாக கொண்டு போகணும், இன்னும் எப்படி நம்மளால் இன்றைக்கி இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம வேலையை இன்னும் எவ்வளோ செய்ய முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி கொண்டு போங்க. வடிவேல் சார் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும், 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நம்ம கடந்த காலத்திலே இருக்க வேண்டியதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கி என்ன செய்யணுன்றதுல தெளிவாக இருங்க. விஜய் சார் சொன்ன மாதிரி நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, கல் எடுத்து எறிகிறவங்களும் இருப்பாங்க. அதனால் நமக்கு என்ன தேவை, நம்மளால் இன்றைக்கி என்ன முடியும், இன்னும் நம்ம வேலையை எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்ய முடியும் அப்படின்றதுல மட்டும் கவனம் செலுத்தி அன்றைய நாளை அழகாக கொண்டு போங்க. அதுதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இதனால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு குட்டி கதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.